ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த மாதத்தின் இந்த 3வது ஞாயிறு ஆராதனை கூட நம்மோடு இடைப்பட்டு நம்மோடு வழி நடத்துகிற கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் தொடங்கி இது நமக்கு 46வது வாரம். இந்த 46 வாரங்களும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 6 வாரங்கள் இருக்கிறது இந்த வருஷம் முடிய. கர்த்தர் இந்த வருஷத்தை நம்மை அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தான வாக்குத்தத்தம் யாருக்காக ஞாபகம் இருக்கா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியாகவே அவர் 11 மாதங்களை நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறதான வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ நான் ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை, இந்த சத்தியங்களை அநேகர் நம்ம பிரசங்கிக்கிறத கேட்டதுண்டு, அநேகர் பேசினதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் இந்த நாளிலே இந்த திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்ற வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைபடுவார், நம்மோடு பேசுவார். இந்த வசனத்தின் தலைப்புக்காக திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உன் கிரியைகளை நான் என்ன பண்ணுறேன் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன பண்ணலை மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. ஆண்டவர் ஒரு திருவசனம், அந்த என்ன பண்றாரு? திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறார் சொன்னா, அவர் வசனத்தின்படி நடந்தவர்களும் அவரை மறுதலியாமலும் இருக்கிறதான ஜனங்களுக்காக ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை என்ன பண்றாராம் வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் என்ன பண்ண முடியாதான், பூட்டவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி செய்கிறாங்க. இந்த சொர்க்கம் எங்கே இருக்குது, வானத்தில் எங்கேயோ இருக்கிறது, அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த காரியம் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், என் தேவனிடத்தில் மாத்திரம் இருக்குது. அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஃப்ளைட்லேயோ இல்லை ராக்கெட்லேயோ இல்லை நம்ம போய் அங்கே இறங்கிட முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனை மறுதலியாமலும் தேவனுடைய வசனத்தின்படி கை கொண்டு நடக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திறந்த அந்த வாசலை ஒருவனாலும் பூட்டவோ அதை திறக்கவோ முடியவே முடியாது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவஜனமே, கர்த்தர் நமக்காக இன்னைக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நமக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த வாசலிலே கர்த்தர் பிரவேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் நமக்காக ஒரு காரியத்தை உண்டு பண்ணி இருக்கிறாருன்னு சொன்னா அதிலே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே தான். ஏதோ வெறுமையா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாசலை திறந்து வைக்கல, ஒரு வாசலின் காரியங்களை ஆண்டவர் உண்டு பண்ணி வைக்கல. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு காரியத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் சொன்னா அதிலே நீங்களும் நானும் என்ன பண்ணணும், பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நமக்காய் திறந்துள்ள ஒரு 3 வாசல்களை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைபடுவார், நம்மோடு அவர் பேசுவாராக. முதலாவது வாசல் என்னவென்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை என்ன பண்ணுவானா
கண்டடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது வாசல் என்ன வாசல்னு சொன்னா ரட்சிப்பின் வாசல். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வாசலை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? பட்டிருக்கோங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் ரட்சிப்புனா என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா? ரட்சிக்கப்பட்டேன் அவ்வளோதான். ஏன்னா என் பாஸ் சொல்லிட்டார், நீ இன்று இது முதல் நீ என்ன பண்ண, ரட்சிக்கப்பட்டாயின்னு சொல்லிட்டாரு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் அவ்வளோதான். இல்லை, அப்படி அல்ல. ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு உத்தரவாதம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஏசப்பா என் சொந்த இரட்சகர் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை எல்லாம் உங்கள் நாவினால் அறிக்கை செய்து இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்புனா வேற ஏதோ ஒரு பெரிய காரியம் அப்படி இல்லை. உங்கள் பழமையான காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஏசப்பாக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களா? இல்லை, இப்போது எலெக்ஷனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரட்சிப்புக்காக ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா? இல்லவே இல்லை. அந்த ரட்சிப்பு நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நமக்கு வேற ஒருவராலையும் கொடுக்கவே முடியாத காரியத்தை என் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் என்ன? என் பாவத்தை நான் அறிக்கை செய்து அதை விட்டு இயேசுதான் என் தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு மனதார அவரை பின்பற்றுகிறது தான் உண்மையான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எப்படி வரும்னு சொன்னால், இயேசுவினுடைய இரத்தத்தினால் மாத்திரமே அந்த ரட்சிப்பு வந்திருக்கிறதே தவிர, நீங்கள் செய்கிற நல்ல காரியமோ, நீங்கள் உதவி செய்கிற காரியமோ, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உதவி செய்கிறீங்களோ அதனால் உங்களுக்கு வராது. அது ரட்சிப்பு அல்ல. அது உண்மையான ரட்சிப்பு அல்ல. நீங்க செய்கிற உதவினால உங்களுக்கு நன்மை வரும், அது வேறு. ஆனால் அதனாலே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகாது. ரட்சிப்பு எப்படி உண்டாகும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ, எவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை பெறுகிறார்களோ, அவர்களே அந்த ரட்சிப்பில் முழுமையும் அடைகிறார்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு ப்ராசஸ், அப்படியே ஒரு மொழி நாம் ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இல்லை. ரட்சிப்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற காரியம். ரட்சிப்பின் காரியத்தில் ஏதோ நான் இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, வாரம் வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை சபிக்க போகிறேன், அவ்வளோதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படி இல்லை. இயேசுவினுடைய வழியில் நடக்கிறதே நமக்கு மிகுந்த ஒரு பெரிய ரட்சிப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்ற அந்த வழியின்படி நடங்க, அந்த சத்தியத்தின்படி நடங்க, அந்த உண்மையின்படி நடங்க. இயேசுவை நீங்க பின்பற்றுகளாக இருக்கும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பின் காரியம் உங்களுக்குள்ள ஒரு முழுமை அடைந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது வாசல் என்ன? ரட்சிப்பின் வாசல். ரட்சிப்பிலே ரெண்டு காரியம் இருக்கிறது. வாசிக்கலாமா? எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்போ சொல்கிறோம்ல, ரட்சிப்புன்னு சொல்லியாச்சு. ரட்சிப்பில் ஒரு 2 டிவிஷன் இருக்குது. அந்த 2 டிவிஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். 2ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கல. அடையாளங்களினாலும்
அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்துமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? ஹல்லேலூயா. ரட்சிப்புன்னு சொன்னா அதான் சொன்னேன், ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. ரட்சிப்பு என்பது ஒரு பெரிதான காரியம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. நீங்க ஒருவேளை இந்த ரட்சிப்பை நீங்க இழந்து போவீர்கள் என்று சொன்னால் அந்த அக்கினியின் எரிகிற தண்டனைக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, தப்பிவிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களை காப்பாற்றணும்னா அது இயேசுவால மட்டும்தான் முடியும். உன் சொந்தக்காரனும் பந்தக்காரனும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்பா நீ எரிகிற நெருப்புல மாட்டிக்கிட்ட, நான் வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு யாராலையும் உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி தான் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகணும். ஏன் நான் பரலோகத்துக்கு போயிட்டேன், வா நான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி யாராலையும் அப்படி வழி நடத்த முடியாது. ஏன் உங்க பாஸ்டராலேயே முடியாது. உங்களுக்கு வழிகளை நாங்கள் காண்பித்து தான் கொடுக்க முடியும். அந்த வழியின் பாதைகளை நடக்கிறதும் நடக்காததும் உங்களுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. ரட்சிப்பு என்பது எல்லாருக்குமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. அதை ஏற்றுக்கொண்டு வழி நடக்கிறவர்களுக்கு பரலோகம், அதை இழந்த ஜனங்களுக்கு என்னவாயிருக்கும், நரகம் என்ற எரிகிற அக்கினியிலே போடப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெரிதான ரட்சிப்பை நீங்க இழந்துடாதீங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை ஒரு பொழுதும் நீங்க இழந்து போயிடாதீங்க. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை சார்ந்து இருங்க, நம்பி இருங்க, விசுவாசித்திருங்க. தேவன் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ரத்தம் சென்றிருக்கிறார், என் மீட்புக்காக அவர் அவமானப்பட்டிருக்கிறார், கல்வாரி சிலுவையில் அவர் குத்தப்பட்டார் என்பதை நீங்க விசுவாசிங்க, நம்பிங்க. அந்த ரட்சிப்பை தினம் தினம் நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க. அந்த பெரிதான ரட்சிப்பு வரங்கள் இருக்கலாம், கனிகள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யாம போயிட்டாருன்னு சொன்னா நிச்சயமாகவே நாம கைவிடப்படுவர்களாய் காணப்படுவோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆன்லைன் மூலமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, இந்த ஒளிபெருக்கியின் மூலமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, ரட்சிப்பின் சத்தத்தை நீ கேட்பாயானால் இன்றைக்கு மனம் திரும்பி என் இயேசுவை ஏற்றுக்கொள். இதுவே உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். என் இயேசு இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில இல்ல, இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில என் தேவன் இந்த உலகத்தில் வருவார் என்று சொன்னார். நாம் ஏற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுமே தவிர வேறு ஒன்றும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பெரிதான ரட்சிப்பு. இரண்டாவது ரட்சிப்பு என்ன தெரியுமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19 மற்றும் 20 வசனத்தை வாசிக்க கேட்போமா? எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19 மற்றும் 20 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலோ. ஹல்லேலூயா. ரெண்டாவது ரட்சிப்பு என்ன? முதலாவது பெரிதான ரட்சிப்புன்னு சொன்னேன். ரெண்டாவது தமது மாம்சத்தை கிழித்து உண்டாக்கின ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இயேசு சாதாரணமாக ஒரு ரட்சிப்பை கொடுக்கல. ஏதோ இதப்பா வாங்கிக்கோ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கெட்டில் காய்கறி விற்கிற மாதிரியும், இல்லை மீன் மார்க்கெட்டில் கொடுக்குற மாதிரியும், இல்லை கறி மார்க்கெட்டில் கொடுக்குற மாதிரியும் என் தேவன் கொடுக்கல. தன்னுடைய சரீரத்தை, மாம்சத்தை அவர் கிழித்து என்ன பண்ணாராம்?
கிழித்து. அதான் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம வருகிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவ மார்க்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தது நிமித்தமா. தாசாரிப்பு கூடாரத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாரும் கொண்டு வந்து நின்ற முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாராலும் வர முடியாது. பரிசுத்தம் இல்லாம ஒருவன் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. தாசாரியர் கூட பயந்து தான் போவான். நாம உள்ள போனா உயிரோட இருப்போமான்னு தெரியாது. அவன் என்ன பண்ணிருப்பாங்க? அவனுடைய இடுப்புல என்ன பண்ணிருக்குன்னா மணி கட்டி இருக்கும். என்ன இருக்கும்? மணி கட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய இடுப்புல என்ன பண்ணிருப்பாங்க? கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஒருவேளை அவன் அசுத்தமா இந்த பரிசுத்த ஸ்தலத்துல போயிட்டான்னா, அவன் செத்து போயிட்டானா என்ன பண்ணுவாங்க? அந்த கயிறை வச்சு இழுப்பான். ஏன்னா அவன் செத்து போயிட்டானேன்னு போய் யாராவது போய் பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறினானா அவனும் என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போக முடியும். அதுவும் ஏன் அவனுடைய இடுப்பில் அந்த மணி கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவன் தூபம் காட்டும் போதும் இல்லை இங்கே இருக்கிற வேலைகள் செய்யும் போதும் என்ன ஆகும்? அந்த மணியானது ஆடி என்ன பண்ணும்? சவுண்டு கேட்கும். அவன் அந்த சவுண்டு கேட்கறதுனால அவன் என்ன பண்ணுவான்? உள்ள உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி வெளியே இருக்கிறவனுக்கு என்னவா தெரியும். அப்பேற்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணலாம்? பரிசுத்த ஸ்தலத்துல வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் இயேசுவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானது. அவர் சரீரத்தை கிழித்தது. தன்னுடைய ஜீவனையை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாகவே இன்னைக்கு அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியம் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம போக முடியலன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆனாலும் ஆண்டவர் அப்படி நம்மளை விடவே இல்லை. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் வருவதற்கும் நான் வருவதற்கும் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருவதற்கு இந்த ரட்சிப்பு என்ற வாசல் ஆண்டவர் உனக்கும் எங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ரட்சிப்பின் வாசலை பிரவேசிக்காமல் இருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், அதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? மறுதளித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பின் வாசலில் இன்னும் அநேக பேர் வராமல் இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் இந்த ரட்சிப்பின் வாசலில் நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் தப்பு வைக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ரெண்டாவது வாசலுக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். ரெண்டாவது வாசல் என்ன வாசல் சொன்னால், சோதனைக்கு தப்பும் வாசல். அதில் 3 பிரிவுகள் இருக்கிறது. இந்த சோதனையிலே தப்பிக்கிற வாசல் என்னவென்று சொன்னால், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். நேரம் இல்லை, நானே வாசிக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் இப்படியாய் நமக்கு போதிக்கிறது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் என்ன பண்றல? சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை சோதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவனை எப்படி சோதிக்கிறாருன்னு சொன்னா, அவனை சோதனையினாலே போய் மாட்டிக்கிட்டு சாவட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்லை, ஒருவனையும் சோதிக்கிறது இல்லை. அப்படி நீங்க சோதிக்கப்படுகிறீங்கன்னு சொன்னா, என் ஆண்டவர் என்னை சோதிச்சுட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க. வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவர் பொல்லாங்கினால் உங்களை என்ன பண்ண மாட்டாரா? ஒரு மடங்கும் சோதிக்க மாட்டார். அந்த சோதனைக்குள்ளான அந்த தப்புவிக்கிற வாசலில் நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாருன்னா ஏதோ கொண்டு போய் விடுகிற தேவன் அல்ல. நமக்குள்ள அடுத்த கேள்வி வரும், ஏன் ஆண்டவர் அப்ப அந்த சோதனையை கொடுக்கணும்? அந்த சோதனையை கொடுக்காமலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்துக்குள்ள வரும். ஆண்டவர் அந்த சோதனைக்குள்ளாக எதுக்கு கொண்டு போகிறாருன்னு சொன்னா, உங்களை கொண்டு போய் அந்த சோதனையில மாட்டி விடவோ, உங்களை அழிக்கவோ, அதிலே உங்களை படுத்து கிடக்கவோ, இல்லை அதிலே நீங்க
நீங்க கடங்கன்னு சொல்லி ஆண்டவர் விடுகிறதுக்காக அந்த சோதனையை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கல. அந்த சோதனையின் நிமித்தமா என் இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என் தேவன் அந்த சோதனையை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க நினைச்சிருப்பாங்க, என்னடா இது, நல்லா இருந்தோம். அவங்க சொன்ன காரியம் அதுதான். எகிப்தில் நல்ல சாப்பாடு, ஆனால் வேலை தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தோம். இந்த மோசே என்ன பண்ணிட்டான், கூட்டிகிட்டு வந்து எங்களை என்ன பண்ணிட்டான், சாகடிக்கிறானே அப்படின்னு சொல்லி ஜனங்க வருத்தப்பட்டாங்க. ஏன் வருத்தப்படுறாங்கன்னு சொன்னால், என் தேவன் யார் என்பதை அவங்க முழுமையாக அறியலை. என் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, செங்கடலை ரெண்டாக பழக்கிறாரு, கண்மலையை பழக்கிறாரு, மன்னாவை கொடுக்குறாரு, காடையை கொடுக்குறாரு. ஆனாலும் இன்னமும் அந்த ஜனங்கள் என்ன பண்ணலை, தேவன் யார் என்பதை அறியலை. இப்பேற்பட்ட ஜனங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்பேற்பட்ட ஜனங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்? சொல் பேச்சை கேட்காத பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிள்ளை விளையாடுது, நெருப்பில் விளையாடுதுமா, அது நெருப்புன்னு சொன்னால் அது கேட்கல. அப்போ என்ன பண்ணுவீங்க? அது நெருப்பு தொட்டு சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் அது திரும்ப என்ன பண்ணாது, அந்த நெருப்புக்கிட்ட போகாதுன்னு தெரியும். ஆண்டவர் அப்படிதான் ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லுவார். சோதனையின் காரியத்தில் ஆண்டவர் சொல்வார், எப்பா இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் பண்ணாத, இதில் போனா உனக்கு கஷ்டமான காரியம். ஒருவேளை உன் கண்ணுக்கு அது நலமாய் தோன்றுகிறது போல இருக்கும், ஆனால் அதில் பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான், வலையை நல்லா விரிச்சு வச்சிருக்கிறான். அதனால நீ அங்கே போகாதன்னு சொல்லுவார். ஆனாலும் என்ன பண்ணுறான், நமக்கு அதுதான் கண்களுக்கு நலமானது, அதுதான் இன்பமானது. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ என்ன பண்ணு, பட்டு தான் திருந்தணும்னா சோதனையை நான் அனுமதிக்கிறேன், நீ அதுக்குள்ளே போ. அப்போ என் வல்லமையை பார்ப்ப, என் கிருபையை பார்ப்ப, என் இரக்கத்தை பார்ப்ப, நான் உனக்கு எப்படி உதவி செய்கிறேன்றதை பார்ப்ப. அப்பொழுது நீ நான் யார் என்பதை அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. என் தேவன் ஏன் ஒரு சில நேரத்தில் நம்ம சோதனையை அனுமதிக்கிறாருன்னு சொன்னால், நான் அவர் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக சோதனை அனுமதிக்கிறார். ஆனால் நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அவரை மறுபடியும் சோதனைக்குள்ளாக உங்களை அனுமதிக்க விடவே மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களுக்கு நலமானதையும் இன்பமானதையும் தோன்றுகிற காரியங்களையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அனுபவிக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளையே கொண்டு வரும். அந்த சோதனையின் காரியங்களிலே கர்த்தர் ஒரு சில நேரங்களை உங்களை அனுமதிக்கிறாருன்னு சொன்னால், கர்த்தர் உங்களை பிரதிபலிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த சோதனையை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பொக்கிஷமாய் விளங்கும்படியாய் உங்களை அனுமதிக்கிறார். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அவராகவே அனுமதிப்பார், அவராகவே உங்களை கொண்டு போகுவார். ஏன்னா உங்களை மேன்மை அடைய செய்யணும். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தும்படியாக அந்த காரியங்களில் கொண்டு போவார். யோசேப்பை பாருங்க, தானியேலை பாருங்க, எல்லாரையும் அவர் கொண்டு போகிறார். ஏன்னா அவனை உயர்த்தணும்னு சொல்லி, அவனை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றது இல்ல, அதை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. ஏன் ஆண்டவரே அனுமதிச்சிங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு கொடுத்தீங்க? ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. ஆனா நம்ம கேட்குற கேள்வி, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இதை கொடுத்தீங்க? ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணனா, உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா, உன் கூட இருப்பேன்னு சொன்னா, ஏன் ஆண்டவரே இந்த மனுஷன் என்னை விட்டு போனாங்க? ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ மனுஷனை நம்பாத. ஏன் ஆண்டவரே மனுஷன் முன்னாடி என்னை வெட்கப்படுத்துறீங்க? ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன். நம்ம என்ன மறந்துடுறோம்னு சொன்னால், ஆண்டவர் கூட இருக்கிறத மறந்துடுறோம். வருகிற அவமானத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் இதையே நினைத்து 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 என்ன ஒரு தாட்குள்ளே கொண்டு போயிடும்னு சொன்னால், இயேசு என்னை கைவிட்டுட்டார், இயேசு என்னை மறுதளித்துட்டார், இயேசு என்னை விட்டு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு நம்ம உணராத காரியம், இயேசு என் கூட தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாததுனால தான், நீங்கள் புரிஞ்சு கொள்ளாததுனால தான். இயேசு உங்க பக்கத்திலே இருந்தாலும் இயேசு உங்க கூட இருக்கிறத நீங்கள் என்ன பண்றது இல்லை, அறியாமல் இருக்கிறீங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, சோதனைக்கு தப்பும்படியாக ஆண்டவர்
அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். தேவன் என்ன பண்றாரா? பொல்லாங்கினால் நம்மை சோதிப்பதில்லை. உங்களை சாகும்படியாக உங்களை சோதிப்பார் அவர் அல்ல. அடுத்து இந்த சோதனை, இந்த சங்கீதம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அவர் யாரை சோதிக்கிறார் என்று சொன்னால், சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11:5. அவர் நீதிமானை என்ன பண்றாராம்? சோதிக்கிறவரார். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனை அவர் என்ன பண்றாரா? வெறுக்கிறார். அப்போ உங்களை சோதிக்கிறார்னு சொன்னால், ரெண்டாவது நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்குள்ள பார்த்துட்டாரு. உங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சிருக்கிறதுனால, நீங்க உண்மையா வாழ்றதுனால, தேவனுக்காக ஏதோ இஷ்டத்தின்படி செய்கிறதுனால, தேவ இஷ்டத்துக்காக நீங்க வாழ்கிறதுனால, அடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை சோதித்து அறிகிறவராயிருக்கிறார். இதுல பாருங்க, ஆபிரகாமை 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர் என்ன பண்றாரா? அவர் வழியை உண்டு பண்ணுகிறார். ஆபிரகாமை பலி செலுத்த அவர் சொன்னாலும் ஆட்டை என்ன பண்றாரு? அவரே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்க பலியிடும்படி அவர் ஆபிரகாமை கொண்டு போகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளை மேல் என்ன பண்ணாத, கையை போடாத. நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியினால நான் உனக்கு நன்மையான காரியங்களை செய்வேன். சோதனையின் காலையில் துவண்டு போயிடாதீங்க. என்ன ஆண்டவரை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு என் கையில இருந்து பிடிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. ஆண்டவர் அதை காட்டிலும் மேன்மையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கீழ்ப்படிங்க. ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிச்சானோ, தன் பிள்ளையை பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவன் நீதிமானா இருந்தான். அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எனக்குள்ள நிறைவேறும். 99 100 வயசுல எனக்கு பிள்ளையை கொடுக்கிறவர் என்று சொன்னா, அடுத்து 101 வயசுல 105 வயசுல எனக்கு என்ன பண்ண முடியும்? அவரால் பிள்ளைய கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவன் விசுவாசம் அதுதான். என் ஆண்டவருக்காக என்னை எதை கொடுத்தாரோ நான் அதை திரும்பி கொடுக்க நான் என்ன பண்றேன்? உற்சாகமா இருக்கிறேன். என் தேவன் சொன்னமே, என் தேவன் உன்னிடத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பார் என்று சொன்னால், கேட்பார் என்று சொன்னால், அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்துல நீங்க எல்லா ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் அவர் நீதிமான்களை சோதித்தருகிறார். நீ அதை செய்யறியான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை சோதிக்கிறவராயிருக்கிறார். அந்த சோதனையில நீங்க ஜெயமுள்ளவர்களா இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் சோதனையிலே உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ள கொண்டு போறாருன்னா ஏதோ சோதனைக்குள்ள கொண்டு போய் விட்டுற மாட்டார். அதற்கேற்ற வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேலை சிங்க கபியில போட்டாங்க, ஆனால் சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டினார். இல்லையா? யோசேப்ப எத்தனை போய் என்ன போட்டாங்க? ஜெயில போட்டாங்க. ஆனா அங்கிருந்த தலைவர்களின் மத்தியிலே ஆண்டவர் பேசினார், நினைப்பூட்டினார். அவன் நினைச்சிருப்பான் ஒருத்தனுக்கு உதவி செய்யறான், அவன் மறந்து போயிட்டான். ஆனா அவனுக்குள்ள கலக்கம் இல்லை. ஏன்னா என் தேவன் எனக்காக ஒரு நாள் மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிறவர்களாய் காணப்படுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. அதிலே நீங்க தப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், என் தேவன் காண்பிக்கிற வழியிலே நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மூன்றாவது காரியம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது வாசல், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களுக்கும் அநேகர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 3வது வாசல் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சுருக்கமாய் சொல்லுகிற நேரம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக ஒரு சுவிசேஷத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். போதகர்கள் மாத்திரம்தான் சுவிசேஷத்தை சொல்லணும்னு எங்கேயும் சொல்லலை. எல்லார் மேலேயும் விழப்பட்ட
அது கடமை என்று வசனம் சொல்கிறது. சுவிசேஷத்தை அறியாமல் இருப்பேன் என்று சொன்னால் எனக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் உங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும்படியாக, உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கர்த்தருக்காக விரோதமாய் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனை அறியாம எவ்வளோ ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக தேவனை இன்னும் உணராம இருக்கிற ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாவற்றையும் நீங்க சுவிசேஷத்தினால அவர்களை தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7, 8 திறக்கவும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த வழியை ஒருவனால் என்ன பண்ண முடியாது? பூட்டவும் முடியாது. அவர் பூட்டின ஒரு கதவையும் ஒருவனால் என்ன பண்ண முடியாது? திறக்கவும் முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்காக ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறார் என்று சொன்னார். தைரியமாக அந்த இடத்துல சுவிசேஷத்தை நீங்கள் அறிவீங்க. என்ன ஆண்டவரே, நான் எப்படி சொல்லுவேன்? என் நண்பனுக்கு எப்படி நான் சுவிசேஷம் சொல்லுவேன்? எப்படி என் அப்பாவுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன்? என் ஃப்ரெண்டுக்கு எப்படி சொல்லுவேன்? என் தம்பிக்கு எப்படி சொல்லுவேன்? என் நண்பனுக்கு நான் எப்படி சொல்வேன்னு சொல்லி அந்த சுவிசேஷத்தை ஒருவேளை நீங்க அறிவியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னா, நீங்க யாருக்கு அறிவிக்கலையோ அந்த ஆத்துமா நரகத்துக்கு ஏதுவாக கடந்து செல்லுகிறது என்பதை இந்த நாளில் நீங்க அவசியமாய் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. உங்களோட நெருக்கமாக இருக்கிற பிள்ளைகள், உங்களோட நெருக்கமாக இருக்கிற ஜனங்கள், உன் சொந்தக்காரன், உன் பந்தக்காரன், எல்லா காரியத்திலும் அவன் உன் கூட இருக்கிறவன் பரலோகத்திலும் ஏன் உன் கூட இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் அறிய மாட்டீங்க. எல்லா விஷயங்களையும் ஃபோன் பண்ணி, இங்கே போகிறேன் அங்கே வா, டீ கடைக்கு போகிறேன் இங்கே வா, நான் வேலைக்கு போகிறேன் என்னை கொண்டு போகிறதுக்கு வா, நான் ஊருக்கு போகிறேன், நான் தனியாக போகிறேன் நீ வா என் கூட வான்னு சொல்லி எல்லா காரியத்துக்கும் உங்கள் நண்பனையும் உன் சொந்தக்காரையும் கணவனையும் மனைவியும் நீங்கள் கூட்டிட்டு போறீங்க. ஆனால் ஏன் இந்த சுவிசேஷத்திற்கு அந்த திறந்த வாசலை நீங்கள் ஏன் திறக்கிறது இல்லை? அந்த பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு நான் பரலோகத்துக்கு போறேன், நீயும் என்னுடன் பரலோகத்துக்கு வா என்று சொல்லி ஏன் அழைக்கிறதுக்கு மனம் இன்றைக்கு திறக்காதபடிக்கு பூட்டி வைத்திருக்கிறீங்க? கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ ஜனமே, நன்றாய் கேளுங்க. இந்த வசனத்தை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கும் நீங்கள் இந்த வசனத்திற்கு செவி கொடுக்காம போவீர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது சுவிசேஷத்தை அறியாமல் போவேன் என்று சொன்னால் எனக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ தப்பா நினைச்சுப்பாங்களோ, என்கிட்ட பேசாம போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சலாம் சுவிசேஷத்தை அறிவியாம இருக்காதீங்க. ஒருவேளை அப்படி பேசாம போனா கூட போட்டோம், ஆனா அந்த ஆத்துமா உங்களால பரலோகத்துக்கு வரும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் என்ன பண்றா? இவ்வளவு நாள் யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தை சொன்னாரு. இல்ல, இவர்களும் ரட்சிக்கப்படணும், இவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி புறஜாதிகளுக்கே ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு அந்த அப்போஸ்தலர் நடபடிகளே, அந்த ஆதி அப்போஸ்தல காலத்துல புறஜாதிகளுக்காக ஆண்டவர் வழியை திறந்து வைத்திருக்கிறார். அந்த வழி வாசலை இன்றைக்கு உங்கள் மூலமாக என்ன பண்ணக்கூடாது? அடைக்கப்படக்கூடாது. அவன் எளியவன், ஏழை, அவனுக்கு யாரும் இல்லை, அவன்கிட்ட பணம் இல்லை, அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அவன் ஆத்மா பரலோகத்துக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நினைக்காத. வசனம் சொல்லுது, ஒருவனும் கெட்டு போவது என் தேவனுடைய சித்தம் அல்லவே. அப்படியாய் உனக்கு பிரசங்கிக்க ஆண்டவர் ஏவுதல் உண்டாக்குவார் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தின் வாசலை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக என் தேவன் திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசலை நீங்க திறந்து அந்த சுவிசேஷத்தை அறிவிங்க. நாம எல்லோரும் ஒன்றிணைந்து பரலோகத்தில் வாசம் செய்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.